மெர்சல் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல ஜல்லிக்கட்டு போர்ஷன் இருந்திருக்குது. ஒரு சில காரணத்தினால அந்த போர்ஷன மட்டும் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் படத்தோடைய டைட்டில்ல ஜல்லிக்கட்டு காளையோடைய தலை, கொம்பு இந்த மாதிரி மெர்சலோடைய டைட்டில டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைட்டில்ல மிரர் எஃபெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, விஜய்ன்னு இருக்கும். விஜய்க்கு இந்த படம் 61வது படம் அப்படிங்கிறதுனால, மெர்சல்ங்கிற ஃபர்ஸ்ட் எழுத்துல 61ங்கிற நம்பர டிசைன் பண்ணியிருப்பாங்க. மெர்சல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரமிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த படத்துல விஜய் வந்து 3 கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. மெஜிஷியன் விஜயா வரும்போது மேஜிக் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவுமே வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி டாக்டர் மாரனா வரும்போது ரூ. 5 டாக்டரா வருவாரு. ஸோ இந்த காலத்துல ரூ. 5 வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வெற்றிமாறனா விஜய் ப்ளே பண்ணியிருப்பாரு. தன்னுடைய சொத்த வித்து மக்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பாரு. ஸோ இந்த 3 கேரக்டருமே வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ இந்த 3 கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே படத்தோடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் நடிச்சு 2017ல ரிலீஸ் ஆன படம் மெர்சல். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் ZEE5 OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல 3 விஜய் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா நேம் கார்டு போடும்போதே 3 மெழுகுவர்த்தி இருக்கும். அதுல ஒரு கேண்டில் மட்டும் பெருசா இருக்கும். அது அப்பாவை குறிக்கக்கூடியது. 2 கேண்டில் வந்து சின்னதா இருக்கும். அது வந்து 2 பசங்களை குறிக்கக்கூடியதா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெயிண்டிங்ல 3 புறா இருக்கிறதையுமே வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த படத்துல 3 விஜய் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து 3 கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் மெஜிஷியன் விஜய் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல வெற்றிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. மேஜிக் காட்டுறது தான் வந்து ஒரு மெஜிஷியனுடைய வேலையா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட கதையிலையுமே வந்து ஆரம்பத்துல உண்மையை மறைச்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் வந்து உண்மையை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே டாக்டர் மாறன் தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அது மாறன் கிடையாது, வெற்றி அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவர் வந்து போலீஸ் வேன்ல ஏறும்போது பறவையோடைய ரெக்க மாதிரி கையை வச்சு டாட்டா காமிச்சிட்டு போவாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் அப்படிதான் வந்து காட்டியிருப்பாரு. ஸோ இது மூலமா இவர் வந்து மாறன் கிடையாது, வெற்றி அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. வெற்றி வந்து கொலை பண்ணும்போது ஒரு பாக்ஸ்ல வச்சுதான் வந்து கொலை பண்ணி அடைச்சு வச்சிருப்பாரு. ஸோ அந்த பாக்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பறவை ரெக்க இருக்கிற மாதிரி வந்து பார்க்க முடியும். அந்த பறவை ரெக்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி லோகோ. அதே மாதிரி இந்த படம் வந்து அப்பா காண்டி வெற்றி வந்து ரிவெஞ்ச் எடுப்பாரு. அதே இது ஏன் அண்ணே வந்து பழி வாங்காம தம்பி வந்து பழி வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா மாறனுக்கு வந்து சின்ன வயசுலயே தலையில அடிபட்டதுனால அவருக்கு சின்ன வயசுல நடந்தது என்ன அப்படிங்கிறது மறந்துருக்கும். இதே இது வெற்றிக்கு வந்து வடிவேலு சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு வந்ததுனால அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற தாட்டு வந்திருக்கும். வெற்றியோடைய சீக்ரெட் ரூம்ல சீட்டு கட்டு நிறைய இருக்கும். வெற்றி உட்கார்ந்து இருக்கிற சேர் வந்து குயின்ங்கிற அந்த சிம்பிளை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த மிஷினோடைய பிராண்ட் வந்து ஜாக்னு இருக்கும். அப்ப இந்த ரூம்ல கிங் யாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா வெற்றி தான் வந்து கிங் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எங்கேயுமே வந்து கிங் கார்டு வந்து அந்த ரூம்ல இருக்காது. இன்டர்வல் பிளாக்ல தான் வந்து கார்டை தூக்கி போடுவாரு. ஸோ அது வந்து 2 கிங்கா இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு ஆள் கிடையாது, வெற்றி மாறன்னு 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கிங்கோடைய கார்டு மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வெற்றியோடைய சீக்ரெட் ரூம்ல ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று வச்சிருப்பாரு. அதுல ஆளுங்கெல்லாம் வந்து எப்படி கடத்தலாம், எப்படியெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப ஒரு மேஜிக் ஷோ போட்டோ இருக்கும். ஸோ அது மூலமா தான் டாக்டர் அர்ஜுனை கொல்ற பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ டாக்டர் அர்ஜுன் வந்து இந்த மேஜிக் ஷோல தான் வந்து இறந்து போக போறாரு அப்படிங்கிறத நேம் கார்டு போடும்போதே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. மாறனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது 2 வேன் வரும். அதுல ஒரு வேன் வந்து நார்மலா எந்த ஒரு சிம்பிளுமே வந்து இருக்காது. மாறனை கூட்டிட்டு போகும்போது மட்டும்தான் வந்து ரிவெஞ்ச் சிம்பிள் இருக்கிறத பார்க்க முடியும். வெற்றியோடைய ஃபர்ஸ்ட் சீன்ல சூர்கேஸ்ல மெடிசன் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் பார்க்க முடியும். வெற்றி தான் வந்து அப்பப்ப டாக்டர் மாறனாவும் மாறாரு அப்படிங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து இந்த சூர்கேஸ் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. வெற்றி வந்து அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள ரெட் கலர் சூர்கேஸை பேக் பண்ணி இருப்பாரு. அதே இது மாறன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ரெட் கலர் சூர்கேஸை பார்க்க முடியும். திரும்ப அவருடைய
அவருடைய வீட்டுக்கு போகும்போது ரெட் கலர் சூட்கேஸ காமிச்சு, ஸோ கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. வெற்றியோடைய பேரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆனா பேர் சொல்ல வேண்டிய ஒரு சீன் இருந்திருக்கும். அனுபல்லவி வந்து வெற்றி கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பேர் சொல்ல வரும்போது தான் வந்து ரெஸ்டாரண்ட்ல அந்த ரவுடி ஆளுங்கலாம் வந்து சண்டை போடுவாங்க. அதனால அடுத்த மீட்டிங்ல வெற்றிய பார்க்கும்போது மேஜிக்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வெற்றி வந்து ரெஸ்டாரண்ட்ல சண்டை போடும்போது சீட்டுக்கட்டுல கிங் மட்டும் தான் இருக்காது. ஏன்னா கிங் வந்து வெற்றிய குறிக்கக்கூடிய கார்டா காட்டியிருப்பாங்க. என்னுடைய ட்ரீமுக்காண்டி தான் வந்து நான் ஃபாரினுக்கு வந்தேன். அங்க நான் ஒரு பெரிய மேஜிக் ஷோ நடத்தணும். அங்க வச்சு என்னுடைய இன்னொரு ட்ரீம நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு அனுபல்லவி கிட்ட. அந்த இன்னொரு ட்ரீம் என்ன அப்படின்னா, டாக்டர் அர்ஜுன் வந்து கொலை பண்றது தான் அவருடைய இன்னொரு ட்ரீமா இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூல மாறனும் என்னுடைய ட்ரீமை இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு தாரா கிட்ட. அது என்ன ட்ரீமா இருக்கும் அப்படின்னா, நல்ல மருத்துவம் அனைவருக்கும் கிடைக்கணும் இலவசமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டாக்டர் அர்ஜுனை கொல்லும்போது தான் வந்து வெற்றிமாறன்னு பேர் சொல்லி கொல்லுவாரு. வெற்றிக்கு மட்டும் சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கும். வெற்றிமாறனுக்கும் சரி, மாறனுக்கும் சரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. விஜய் வந்து 2வது கேரக்டரா மாறன்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏர்போர்ட்ல செக் பண்றதுக்கு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்க இருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மாறனை வந்து ஒரு ரூமுக்குள்ள செக் பண்றதுக்கு கூட்டிட்டு போவாங்க போலீஸ்காரவங்க. அங்க சிசிடிவி கேமரா இருக்கும். ஸோ அது மூலமா இவர் வேஷ்டி கட்டி இருக்கிறாரு, இவரை செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அலர்ட் வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து செக் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஏர்போர்ட்ல ஒரு லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு மாறன். அப்ப 2 பிள்ளைங்க வந்து தேங்க்ஸ் சொல்ற விதமா ஹக் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாவும் வெற்றிமாறனுக்கு 2 பிள்ளைங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. மாறன் வந்து ஒரு டாக்டரா இருப்பாரு. அதனால அவருடைய வீட்ல டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரேம் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி விஜயோடைய சின்ன வயசு ஃபோட்டோயுமே வந்து வச்சிருப்பாங்க. அவருடைய வீட்லயுமே சரி, ஹாஸ்பிட்டல்லயுமே மெடிக்கல் புக் இருக்கிறத பார்க்க முடியும். மாறன் வந்து படம் ஃபுல்லாவே வந்து சண்டை போடாம ஒரு செட்டிலான ஒரு ஆளா தான் வந்து காட்டியிருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல தான் வந்து ஃபைட் பண்ணுவாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, டாக்டர்னா சண்டை போட மாட்டாங்கன்னு யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. படம் ஃபுல்லாவே வந்து இவர் எக்ஸர்சைஸ் பண்ணி ஃபைட்டுக்காண்டி ஒரு சில வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவருடைய ரூம்ல வந்து தம்பிள்ஸ், கராத்தே கிட்டு இந்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும். மாறனுடைய வீட்டுக்கு டேனியல் வரும்போது அப்ப டைம் பார்த்தோம்னா 11:00ன்னு இருக்கும். இதே இது தாராவை கடத்திட்டாங்க அப்படின்னு வீடியோ கால் மூலமா பார்ப்பாரு. அப்ப டைம் பார்த்தோம் அப்படின்னா 2 PM இருக்கும். கிளாக் ஓடல அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் சீன்ல வெற்றிய அரெஸ்ட் பண்றதுக்காண்டி போலீஸ் ஆளுங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப ஹேங்கர்ல வந்து நிறைய ஷர்ட்டா இருக்கும். ஸோ இது ஃபுல்லாவே வந்து மாறன் யூஸ் பண்ற ஷர்ட்டா காட்டியிருப்பாங்க. பர்டிகுலரா கிரீன் கலர் ஷர்ட் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அது ஏர்போர்ட்ல மாறன் போட்டுட்டு வந்த ஷர்ட்டை பார்க்க முடியும். வெற்றியை காட்டும்போது எப்போதுமே வந்து பிளாக் கலர் ஷர்ட்ல தான் வந்து போட்டுட்டு வருவாரு. இதே இது மாறனை காட்டும்போது தான் வந்து கலர் கலர் சட்டை வந்து போட்டிருப்பாரு. மாறனுக்கு வெற்றியை பத்தி பிளாஷ்பேக் சொல்லும்போது தான் 2 பேருமே சேம் கலர் பிளாக் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெற்றி வந்து அவங்க அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாத்தையுமே வந்து பழி வாங்கி கொன்னுட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி கிளைமேக்ஸ்ல அரெஸ்ட் பண்ணி போகும்போது ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. மாறன் வந்து ஒரு ரிங் போட்டிருப்பாரு. வெற்றி வந்து ரிங் போட்டிருக்க மாட்டாரு. ஸோ வெற்றி யாரு, மாறன் யாரு அப்படிங்கிறத இந்த ட்ரெஸ் மூலமா, ரிங் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மாறனுக்கு வந்து அவங்க அப்பா மாதிரி வேஷ்டியை தூக்கி கட்டிட்டு போற பழக்கம் இருக்கும். எம்ஜிஆர் மாதிரி சைடுல வணக்கம் சொல்றதா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் சீனே மாறனை காட்டும் போதுமே எம்ஜிஆருடைய போட்டோவை வச்சுதான் வந்து மாறனை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷன்லயுமே எம்ஜிஆர் படம் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டாக்டர் அர்ஜுனுக்கு வெற்றி மாறனை தெரிஞ்சதுனால தான் ஃபர்ஸ்ட் மாறனை பார்க்கும்போதே ஷாக்கா பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. அப்ப மாறன் வந்து மெரினால வாக்கிங் போற உனக்கே இவ்வளவு இருக்குன்னா மெரினாவில் ஜாக்கிங் போற எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ அதுலயே அந்த வயசு டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. வயசானவங்க வந்து வாக் பண்ற மாதிரியும் சின்ன வயசு ஆளுங்க வந்து ஜாக்கிங் போற ஏஜ் டிஃப்ரெண்ட் பண்ணி அழகா சொல்லியிருப்பாரு. மாறன் வந்து போன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. லேண்ட்லைன் நம்பர் மட்டும் தான் கொடுத்திருப்பாரு தாராவுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் மாறன் வந்து அவங்க அம்மா கிட்ட டேப் மூலமா வீடியோ கால் பேசியிருப்பாரு. தாரா தான் வந்து ஒரு பாட்டோட எண்டிங்ல ஆப்பிள் போன் வாங்கி கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க.
மாறன் வந்து இன்டர்வியூ குடுக்கும்போது, டிவி, மிக்ஸி, கிரைண்டரு, ஓட்டுக்கு 5000ன்னு இதெல்லாம் இலவசமா குடுக்கும்போது, ஏன் மாத்திரை மருந்து குடுக்க முடியாதான்னு அரசியலும் பேசியிருப்பாரு. இந்த படத்துல வெற்றிமாறனா விஜய் வந்து அப்பா கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எம்ஜிஆர் பாட்டு கேட்கும்போது தான் வந்து வெற்றிய ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லயுமே வெற்றிமாறன காட்டும்போது, எம்ஜிஆர் படம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பதான் வந்து ஃபைட் பண்ணுவாரு. கோயில் இடத்துல ஆக்கிரமிப்பு நடக்கும். அப்ப ரவுடி ஆளுங்கள்ல ஒருத்தரு வெற்றிமாறன பார்த்து, "இது என்ன உங்க அப்பா சொத்தா?" அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. அப்ப "ஆமா, இது எங்க அப்பா சொத்து தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா ரவுடி ஆளுங்க அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண வரும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு எடுத்து தூக்கி வெளியில போட்டிருப்பாங்க. அதுல வெற்றிமாறனுடைய இடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெற்றிமாறன் தியேட்டர்ல போயிட்டு சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டு, அடுத்து தான் வந்து பஞ்சாயத்துக்கு போயிருப்பாரு. இப்படிதான் சீனா இருக்கும். ஆனா டயலாக்ல ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "தியேட்டருக்கு போயிட்டு, பஞ்சாயத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சீன்லயோ, டயலாக்லயோ மாத்தி எடிட் பண்ணியிருப்பாங்க. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வெற்றிமாறன் வந்து 22 மாநிலங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து எப்ப நடக்குதுன்னு வருஷத்த மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இவருடைய டயலாக்க வச்சு பார்க்கும்போது 1975ல நடக்கிற ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. வெற்றிமாறன் இறந்து போகும்போது, "ஒரு நாள் கைகள் ஓங்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போவாரு. இப்பதான் வந்து 2 குழந்தைகளுக்குமே வந்து உயிர் வரும். அதுல 2வது குழந்தைக்கு வந்து கை தூக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ வெற்றி தான் வந்து பழிவாங்க போறான் அப்படிங்கிறத ஃபிளாஷ்பேக்கோட எண்டுல காட்டியிருப்பாங்க. எஸ்.ஏ. சூர்யா இந்த படத்துல டேனியல்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாறன் வந்து டேனியல் அடிக்கிறதுக்காண்டி தொட்டிருப்பாரு. ஸோ மாறன் தொட்டதுனால டேனியல் கையில வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு கையை தொடச்சிட்டு போவாரு. டேனியல் இலவசமா நடத்துறதுக்கு நான் என்ன மதர் தெரசாவா இல்ல நைட்டிங்கலா அப்படிங்கிறத கேட்டிருப்பாரு. அதனாலதான் மாறன் வந்து அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு தெரசா கிளினிக்னு வச்சிருப்பாரு. அதே மாதிரி நான் என்ன ரூ. 5 போதும்னு சொல்ற அளவுக்கு நல்லவனா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதனாலதான் மாறன் வந்து அவருடைய ஃபீஸா ரூ. 5 மட்டுமே வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. டேனியல் வந்து அர்ஜுன் கிட்ட அனஸ்தீசியா கொடுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப இல்ல ரிப்போர்ட்டை வந்து மாத்திடு, இஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு ஐஸ்வர்யா பார்த்து. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் அப்ப ஹாஸ்பிட்டலை பார்த்த உடனே டேனியல் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த நேரத்துல வந்து ஐஸ்வர்யா கோவப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இவங்க வந்து இங்கிலீஷ்ல ரிப்போர்ட் அடிச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரிப்போர்ட்டே மாத்தி எழுதிடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நித்யா மேனன் ஐஸ்வர்யாங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐஸ்வர்யா தான் வந்து ஹாஸ்பிட்டலை திறந்து வைப்பாங்க. அப்ப சிசரை கட் பண்ணும்போது டாக்டர் டேனியலுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேனியல்னால ஐஸ்வர்யா வந்து சிசேரியனால இறந்து போயிருவாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் அப்ப சிசர் மூலமா ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைக்கிறது மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. காஜல் அகர்வால் அனுபல்லவிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அனுபல்லவி வந்து வெற்றியை லவ் பண்ற மாதிரி எங்கேயுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வெற்றி வந்து அனுபல்லவியோட இடத்துக்கு வந்து, "நீ என்னை லவ் பண்ணுனது எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா டேனியல் போலீஸை பார்த்து, "வெற்றியை நீங்களா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உயிரோட இருப்பான், நான் பிடிச்சேன் அப்படின்னா உயிரோட இருக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப அனுபல்லவியை க்ளோஸ் அப் ஷாட்ல வச்சு அவங்களுடைய ஃபேஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமா ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அனுபல்லவி வந்து காஃபி குடிக்கும்போது 3 குருவி இருக்கிற ஜக்க பார்க்க முடியும். ஒரு இது வந்து பெரிய ஜக்கா இருக்கும். இன்னொன்னு 2 குட்டி ஜக்குல குருவி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து வெற்றி வந்து அனுபல்லவி கிட்ட தன்னை பத்தின உண்மையை சொல்லியிருப்பாரு. மாறன் வந்து சின்ன பையனா இருக்கும்போது ஐஸை பார்க்கணும் அம்மாவுடைய பேரை சொல்லி தான் வந்து ஓடி இருப்பான். கடைசியில ஐஸ்வர்யா இறந்து போகும்போது அம்மான்னு சொல்லி கூப்பிடுவான். இந்த படத்துல டைமை ஓரளவுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல 3:30க்கு வேளச்சேரியில வந்து கொலை நடக்கும். 4:30க்கு போர்டு கிளப்ல வந்து கொலை நடக்கும். 6:15க்கு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். அதே மாதிரி 6:15க்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். 6:17க்கு அதை ஓபன் பண்ணி பார்ப்பாரு ஒரு போலீஸ். பக்கத்துல ஜூன் மந்த் ஆன கேலண்டர் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தோடைய கதை வந்து ஜூன் மந்த்ல நடக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ்ல வெற்றி வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. அப்ப 10 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சு 10:15க்கு முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நேம் கார்டு போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம் கார்டா போட்டிருப்பாங்க. கதை வந்து அட்லி அப்படின்னு நேம் போடும்போது 3 புறா இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்துல 3 விஜய்
இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அவருடைய நேம் போடும்போதே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. நித்யா மேனனுடைய நேம் போடும்போது தண்ணிக்குள்ள 2 மீன் இருக்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு 2 குழந்தை அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. மத்தவங்க நேம் கார்டு போடும்போது வெற்றியுடைய அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள அங்கங்க மத்தவங்களுடைய பேர போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உதவி கலை இயக்குனருடைய நேம் போடும்போது மேக்கப் செட்ட வந்து காட்டியிருப்பாங்க. இயக்குனருடைய நேம் போடும்போதும் சரி, ப்ரொடியூசருடைய நேம் போடும்போதும் சரி, மேஜிக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு படம் அப்படின்னா அது மேஜிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால மேஜிக் பண்ற இடத்துல இவங்க 2 பேருடைய பேரை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைட் மாஸ்டருடைய நேம் போடும்போது கொலை செய்ய போற அந்த நோட்டீஸ் போர்டு கிட்ட ஃபைட் மாஸ்டருடைய நேமை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எடிட்டர் நேம் போடும்போது சீட்டு கட்டில் வந்து பைனாப்பிள கட் பண்ற மாதிரி தூக்கி போடுவாரு. படத்துடைய சீனுங்கெல்லாம் வந்து கட் பண்ணி எடிட் பண்றதுக்கு ஒரு சிம்பாலிக்கா அந்த இடத்துல எடிட்டருடைய நேம் போட்டிருப்பாங்க. ஏஆர் ரகுமானோடைய நேம் வரும்போது வால் எடுக்கிற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் அட்லி டைரக்டர் சங்கரோட ஏடியா இருந்தவர். ஸோ டைரக்டர் சங்கர் அவருடைய படத்துல பூமனத்து பிச்சாத்தான்னு அவருடைய குலசாமி பேரை அங்கங்க யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய அசிஸ்டண்டா இருந்து வந்ததுனால மெர்சல் படத்துலையுமே அவருடைய குருவோட நினைவா பூமனத்து பிச்சாத்தான்னு அவருடைய குலசாமி பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெற்றிமாறன் வந்து மாறன் சின்ன பையனா இருக்கும்போது ஐயான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், மருத்துவமனைங்கிற அந்த தமிழ் லெட்டர் வந்து பழைய காலத்து லெட்டரா இருக்கிறத பார்க்க முடியும். ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது அழுதுகிட்டே மாறன் வந்து ஓடி வர்றதா இருக்கட்டும். டைரக்டர் அட்லி படம் அப்படின்னாலே பல ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து என்னென்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறாருங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு ராஜேந்திரன் வந்து தெரி படத்துல வர டயலாக்கா சொல்லியிருப்பாரு. தெரி படத்துல வர்ற மாதிரி தான் வந்து கோவை சரளாவும் ராதிகா பேசுற மாதிரி தான் வந்து பேசியிருப்பாங்க. தெரி படத்துல அந்த மாடுலேஷன்ல தான் வந்து இங்கேயுமே ஒரு சில சீன்ஸ்லாம் மாறன் வந்து பேசியிருப்பாரு. பார்த்த உடனே யாரு டாக்டர்னு தெரியுதோ அவர் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. போக்கிரி படத்தோடைய ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. தெரி படம் மாதிரி எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு தாராவை பார்த்து கேட்பாரு. எம்ஜிஆர் அவருடைய படத்துல 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து திரும்பவும் அடிப்பாரு. அதே மாதிரி வெற்றிமாறனும் 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப அடிப்பாரு. வெற்றிமாறன் வந்து ஐஸ்வர்யா பார்த்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குஷி படத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ராட்னம் கீழே விழுகும்போது பாகுபலி மாதிரி இழுக்கிறதா இருக்கட்டும், சத்யராஜ் சத்யன் கிட்ட கன்கிராச்சுலேஷன் சொல்லும்போது நண்பன் படத்துல வர மாடுலேஷன் மாதிரி பேசியிருப்பாரு. மெர்சல் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.